Hello friends, welcome to Multi Educate channel. நாம் இன்னைக்கு பார்க்க போறது ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ்ல ஒரு வெல்கம் ஸ்லைடு எப்படி வச்சா நல்லா இருக்கும். ஈவன் பாத்தீங்களா பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல பண்ற அளவுக்கு ஓப்பன் ஆஃபீஸ்ல பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ண முடியும். அது எப்படி பண்றது சொல்லி பார்க்கலாமா? எனக்கு தேவையான 2 இமேஜை நான் இப்போ வச்சிருக்கேன். ஸோ இது பேக்ரவுண்ட்ல இருக்கிறதுக்காக ஒரு இமேஜும் மேலே அழகா அது இன்னொன்று இமேஜ் காட்டணும் அப்படின்றதுக்காக அனதர் இமேஜும் நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறேன்னா தனியாக இங்கே ரெக்டாங்கிள் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து ட்ரா பண்ணிக்க போகிறேன். ஸோ ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான கலர் என்னவோ அந்த ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு மாற்றிக்கோங்க. உங்களுக்கு இதே கலர் ஓகேன்னா வச்சுக்கோங்க, இல்லை வேறு எதாவது மாற்றிக்கணுன்னாலும் மாற்றிக்கலாம். ஸோ நான் மாற்றியாச்சு. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் எடுத்து ஒன்று டைப் பண்ண போகிறோம். இந்த டீ இருக்கு இல்லையா, இந்த டூல்ஸில் இருக்கிறத எடுத்து வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் அப்படின்றத டைப் பண்ணிக்க போகிறோம். ஸோ வெல்கம்மை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல நம்ம சைஸை மாற்றிக்கலாம். ஸோ நான் 140 சைஸ் கொடுத்துக்கிறேன். அங்கே போல்டாக வேணுமா இட்டாலிக்காக வேணுமா உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா இப்போ வெல்கம் ஆல்ரெடி எனக்கு செலெக்ஷனில் இருக்குது. இப்போ கீபோர்டில் என்ன பண்ண போகிறேன்னா கண்ட்ரோலும் ஷிஃப்ட்டையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா கார்னரில் க்ரீன் கலர் வருது. இப்போ ரெண்டுமே செலக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கம்பைன் இருக்கு இல்லையா அதை கொடுத்தீங்கன்னா அழகாக கம்பைன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்களா வெல்கம்ன்றது காட்டுது. இந்த இமேஜ் எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை, சைடில் நான் வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா பின்னாடி என்ன பேக்ரவுண்டில் இமேஜ் கொடுத்துருக்குமோ அது அழகாக அந்த வெல்கம்குள்ளே வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணோம்னா இந்த இமேஜ் எனக்கு பின்னாடி வந்து போகிற மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஸோ என்ன பண்ண போகிறோம், இந்த இமேஜை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு இது வெளியிலேருந்து வரா மாதிரி நம்ம கொஞ்சம் காட்டலாம் அப்படின்னா இந்த இமேஜ் எப்படி வச்சுக்கோங்க. இது ரீசைஸும் பண்ணிக்கலாம் எவ்வளோ லைன் உங்களுக்கு வேணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு இப்போ லெஃப்ட் சைடில் வரா மாதிரி கொடுக்கலாம். ஸோ அதனால் கஸ்டம் அனிமேஷனில் ஆடில் போயிட்டு மோஷன் பார்த்து போங்க, அதில் லெஃப்ட் கொடுத்துக்கலாம். மீடியமாக ஃபாஸ்ட்டாக உங்கள் விருப்பம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்த உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆரோ மார்க் காட்டுது. உங்களுக்கு எவ்வளோ தொலைவு வேணும் அப்படின்றத ட்ராக் பண்ணி விட்டுக்கலாம் அந்த இமேஜ் வர்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஆன் கிளிக்கு பதில் எனக்கு ஸ்லைடு வந்த உடனே வரணும், அதனால் வித் ப்ரீவியஸ் கொடுக்கலாம். இப்போ நான் ஸ்லைட் ஷோ பண்ணி காட்டுறேன். இப்போ வரைக்கும் தான் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை இன்னும் கூட ட்ராக் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ஷோ கொடுக்குறேன். இப்போ வெல்கம் வரைக்குமே அழகாக வருது. உங்களுக்கு இமேஜ் இன்னும் கூட சைஸ் கொஞ்சம் பெருசாக வேணும்னா ரீசைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபுல்லாகவே உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக ரீசைஸ் பண்ணி வச்சுக்கலாம். கூட எனக்கு இங்கே ஒரு லைனும் சேர்ந்து வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா ஸோ லைனில் போயிட்டு நீங்கள் ஒரு லைனும் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு அதனுடைய வித்தையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ லைனுடைய கலர் பிளாக் தான் வேணும்னா வச்சுக்கலாம், சேம் அதே தான். இதுவும் சேர்ந்து வரணும் அப்படின்றதுக்காக லைன் அழகாக ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கஸ்டம் அனிமேஷன்லேயே சேம் ஆட் போயிட்டு மோஷன் பாத்தில் சேம் லெஃப்டே கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஒரு லைன் வருது பாருங்கள், அந்த லைனை செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுவும் ட்ராக் பண்ணி எது வரைக்கும் வரணுமோ அதை விட்டுக்குங்க. அந்த லைன் உங்களுக்கு எங்கே வரைக்கும் வரணும் அப்படின்றதுக்காக இதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆன் கிளிக்கு பதில் வித் ப்ரீவியஸே கொடுத்துலாம். அதுவும் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம இழுத்துட்டு வந்து விடுற மாதிரி தெரியும். ஓகேங்களா? ஸோ நான் ட்ராக் பண்ணும்போது எதுக்கு ட்ராக் பண்ணியிருக்கேன் அப்படின்றத கொஞ்சம் நல்லா கிளியராக பார்த்துங்க. இது கொஞ்சம் வெளியில் வர்றது தெரிகிற மாதிரி இருக்குன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த பாக்ஸ்க்குள்ளேயே முடிகிற மாதிரி இருந்தால் தான் அழகாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அழகாக வந்து காட்டுற மாதிரி இருக்குது. முன்னாடி இருந்த வெல்கம் கலர் வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ புதுசாக இன்னொன்று வர மாதிரி எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜ் வந்து ஆல்ரெடி அழகாக எனக்கு பேக்கில் வர மாதிரி வந்திருக்கேன், அதனால் உங்களுக்கு பின்னாடி காட்டுது. சம்டைம்ஸ் உங்களுக்கு வரல, எனக்கு இந்த இமேஜ் எனக்கு முன்னாடி வந்து காட்டவே மாட்டுது அப்படி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வராமல் இருந்தால் ரெக்டாங்கிள் பாக்ஸ் இருந்துச்சு இல்லையா கிரே கலர், அதை கிளிக் பண்ணிவிட்டு அரேஞ்சில் போயிட்டு பிரிங் டு ஃப்ரண்ட்ன்றதை வச்சுக்கோங்க. அது அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக காட்டும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரண்ட்டு கொடுத்துருங்க. யாருக்காவது அந்த மாதிரி எனக்கு காட்டலை அப்படின்னா இந்த இமேஜ் தான் எனக்கு முன்னாடி இருக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அது ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.